Hi friends, welcome to Films to Fashion. Hope you all fine. And இன்னைக்கு நாம எப்பயும் போல வழக்கமான நல்ல விஷயங்களை பேசுவோம். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ரிசென்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னாக்க the pain of unspoken hurt. அதாவது நீங்க பேசாத உங்க வலிகள் இருக்கு இல்லையா, அந்த வலிகளை நீங்க சுமந்துட்டு இருக்க அந்த வலிக்கு பேரு தான் ரிசென்ட்மெண்ட், வருத்தம் அப்படின்னு சொல்றது. அந்த வருத்தம் நம்ம தமிழ்ல சொல்லும் போது சாதாரண வருத்தம் அப்படின்ற வார்த்தையா தான் இருக்கும். பட் இங்கிலீஷ்ல அதை ரீசென்ட்மெண்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ இது என்ன எதனால வருது அப்படின்னாக்க ஓவரால் இது வந்து ஒரு கோவமோ இல்ல ஒரு கசப்பு தன்மையோ இல்ல நம்மளுடைய இயலாமையோ நம்மளுடைய உதவி இல்லா தன்மையோ ரொம்ப நாளா நமக்குள்ள அடக்கி வச்சு அதை ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஒரு பாட்டில் போட்டு மூடி வச்சு ஆனா உள்ளுக்குள்ள அந்த வலியை அனுபவிக்கிறது பேர் தான் இந்த வருத்தம் அப்படின்றது. கவலைக்கிடம் தமிழ்ல இப்படி எல்லாம் சொல்லலாம், பட் இங்கிலீஷ்ல கரெக்டான வார்த்தை அதுக்கு ரீசென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது நாம. சோ இது எதனால வருது அப்படின்னாக்க நாம உண்மையிலே ஹர்ட் ஆகும், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் உண்மையிலே ஹர்ட் ஆகும், நம்மளுடைய ஒப்பீனியனை யாரும் மதிக்க மாட்டாங்க, நாம பண்ற எந்த ஒரு செயலையுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே ஓவர் கிராண்டடா எடுத்துப்பாங்க, நம்மள ஒரு அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. பட் அது நமக்கு தப்புன்னு தெரியும், நமக்கு அது ஹர்ட் பண்ணும், ஆனா அதை நம்ம வெளியில பேசவே மாட்டோம். இது ஒரு தடவை 2 தடவை நடந்தா பரவாயில்ல, லைஃப் லாங் ஒரு பிஹேவியராவே இதை நம்ம வச்சுட்டு வரோம். இல்லை எது நடந்தாலும் ஓகே நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே வைக்கும் போது அது உள்ளுக்குள்ள ஒரு பகுதியில பார்ட்டா போய் அப்படியே பதிய ஆரம்பிக்கும். அது அதுக்கு பேர் தான் ரீசென்ட்மெண்ட் அப்படின்றதுதான். அந்த வெளிக்காட்டாத கோபம், வெளிக்காட்டாத அந்த எமோஷன்ஸ் தான் ரீசென்ட்மெண்ட் அப்படின்றது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு விஷம் நம்ம உடம்புல இறங்கிடுச்சு, விஷம் சாப்பிட்டுட்டோம், ஏதோ தெரியாதனமா அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணி ஆகணும், அந்த விஷத்தை நாம வெளியில ஏத்தணும், எப்படியாவது அந்த விஷத்தை முறிக்கணும், வெளியில ஏத்தணும். பட் அதை நீங்க கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும், உடம்புல போய் ஏதாவது ஒரு இடத்துல தங்கி நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ரீசென்ட்மெண்ட் பண்ணும். அது நான் சொன்னது உடம்புக்கு, இது நான் சொல்றது மனசுக்கு. ஓகேங்களா? சோ இது எதனால உருவாகுது அப்படின்னாக்க நம்மள யாராவது மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஒர்த் தெரியாமலோ இல்ல நாம அவங்களுக்கு கீழே இருக்கிற உறவா இருக்கிறதுனால நம்மள மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப நம்மளால எதிர்த்து பேச முடியாம போகும். இல்ல இப்படி பேசாதீங்க, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நாம அவங்கள்ட்ட சொல்ல முடியாம போகும். இந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லணும்னு தோணும், ஆனா ஏதோ ஒரு பயமோ ஏதோ ஒரு இதுவோ நம்மள சொல்ல முடியாம வச்சிருக்கும். இது முதல் ரீசன். அப்புறம் பார்த்தா பீப்புள் பிளீசிங். நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம், ஆனா அவங்க ஏதோ அப்செட்டா நம்மகிட்ட ஏதோ ஒரு அப்செட்டா இருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம எதுவுமே பண்ணாம போய் அவங்கள்ட்ட அப்பலைஸ் கேட்போம். இதை பத்தி கூட ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன் நான். அவங்கள்ட்ட ஓவரா டூ மச்சா அப்பலைஸ் பண்ணி கேட்கறது நமக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க பவுண்டரிஸ் கிடையாது. நம்மளுடைய பவுண்டரிஸ் நாம ஒண்ணு வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அதை அவங்கள நம்ம இழிச்சவான்னு நினைச்சுக்கிறது. நம்மளுடைய கைண்ட்னஸ் நம்மளுடைய நைஸ்னஸ் அவங்க இழிச்சவாத்தனமா நினைச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இவங்களை நடத்தலாம் அப்படின்னு நம்மள ஒரு மரியாதை குறைவான ஒரு இதுவா அவங்க வச்சிருக்கிறது தான். இந்த காரணங்களால அந்த ரீசென்ட்மெண்ட் அந்த உணர்வு நமக்குள்ள ஒரு வலியா ஒரு காயமா நமக்குள்ள தங்கிடுது. சரிங்களா? நம்ம எமோஷன்ஸ வெளி காட்டுறது இல்ல. அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க நமக்கு தெரியும், நம்ம பண்ற எதையுமே மதிக்க மாட்டேன்றாங்க, நம்மள மரியாதை குறைவா பேசுறாங்க, நமக்கு மனசு காயப்படுற மாதிரி பேசுறாங்க, நம்மளுக்கு அதை எதிர்த்து கேட்கணும்னு தோணும். அவங்க பேசுறத நம்ம ஒத்துக்க மாட்டோம் நாம, ஆனா எதிர்த்து கேட்கணும்னு தோணும், ஆனா கேட்க முடியாது. அப்படி கேட்க முடியாத அந்த உணர்வுகள் எல்லாமே போட்டு பாட்டில பண்ணிட்டு நாம வேற ஒரு இடத்துல நம்மளோட கோவத்தை கொட்டுவோம். சோ அதுவும் இந்த ரீசென்ட்மெண்ட்ல ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். நீங்க நாம இதை செஞ்சாக்க நம்மள பாராட்டுவாங்க, நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும், நமக்கு ஒரு அன்பு கிடைக்கும், நமக்கு ஒரு ஆறுதலா இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது கிடைக்காதப்பவும் இந்த ரீசென்ட்மெண்ட் நம்மள ரொம்ப பாதிக்கும். ஓகேங்களா? சோ இதனால என்னென்ன பாதிப்புகள் நமக்குள்ள வரும் அப்படின்னாக்க கண்டிப்பா உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவீங்க, டிப்ரெஷன்ல போய் மாட்டுவீங்க. சோ இத எதுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு விஷயமா சொல்றேன் அப்படின்னாக்க இதெல்லாமே எனக்குள்ள இருந்துச்சு, எனக்குள்ள இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒன்னொன்னுக்கும் நான்
ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன கண்டு நானே பயப்படாம, இப்ப எனக்கு இது பிரச்சனையா இருக்குதா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு போகல, அதை நான் ஃபேஸ் பண்ணேன். அதை நான் ஃபேஸ் பண்ணும்போதுதான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயமத்தை நானே ஃபேஸ் பண்ணும்போதுதான் சரி ஓகே இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்தி வைக்கணும், இதை நம்ம இப்படி நினைக்க கூடாது, நம்ம இந்த பவுண்டரியை வந்து செட் பண்ணணும், நம்ம நோ சொல்லணும்னு ஆசைப்படுறோம், கண்டிப்பா நோ சொல்லணும், எஸ் சொல்லணும்னு ஆசையா இருக்க கண்டிப்பா எஸ் சொல்லுவோம். மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ ஒருத்தவங்க வந்து உங்களை மதிக்கலையா, அவங்களுக்காக வந்து நீங்க வந்து பண்றதை நிறுத்துங்க, தப்பே கிடையாது. நீங்க எவ்வளவுதான் கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட கொட்டுன்னு கொட்டினாலும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய உழைப்பாகட்டும், உங்களுடைய சர்வீஸ் ஆகட்டும், உங்களுடைய அன்பாகட்டும், இல்ல உங்களுடைய சேவையாகட்டும், உங்களுடைய சாக்ரிஃபைஸ் ஆகட்டும், ஒருத்தவங்கள்ட்ட போய் எவ்வளவுதான் நீங்க கொண்டு போய் கொட்டுன்னு கொட்டினாலும் அதனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சும்மா தூக்கி போடுற ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பா நோ சொல்லுங்க. நோ சொல்ற தப்பே கிடையாது. அவங்க கஷ்டப்படுவாங்க, பட்டுட்டு போட்டுமே, ஏன் நம்ம கஷ்டப்படுறத பத்தி அவங்க ஏதாவது யோசிக்கிறாங்களா, இல்ல நம்மள வந்து காயப்படுத்துறதுக்கு ஏதாவது யோசிக்கிறாங்களா? இல்ல. அப்போ நாம உண்மையா இருக்கும்போது நம்மளை காயப்படுத்துறது அவங்க யோசிக்கலன்ற போது அவங்கள அவாய்ட் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. நமக்கு விட்டுட்டு போங்க, ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. கொஞ்சம் வலிக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த அவமரியாதையில இருந்தும் அந்த அட்வான்டேஜா எடுத்துக்கிறதுல இருந்தும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, வெளியில வர ஆரம்பிச்சிருவீங்க. சோ அந்த வருத்தத்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நீங்க போட்டு அடக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ள அது பாதிப்பா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கான ஒரு ரியல் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்க தான் உங்களை அந்த ஃபீலிங்ஸை அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே இது வந்து இப்படி நம்ம பண்றோம், இது எதனால நம்மளால பேச முடியல. நான் எல்லா வீடியோலும் சொல்ற ஒரே விஷயம் தாங்க, உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்க குறைச்சி எடை போட்டுக்கிட்டு உங்க ஒர்த்தை நீங்க குறைச்சிக்கிட்டு யாருக்காகவும் எதுவும் செய்யாதீங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும். முதல்ல உங்களை நீங்க பாருங்க, உங்க நீட்ஸ் என்னவோ அதை பாருங்க, உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு, நீங்க வந்து நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே அனுசரிச்சு போகணுன்றதுக்காக உங்களை நீங்க உள்ளுக்குள்ள கொண்டுக்கணுமா? தேவையே கிடையாது. சோ இந்த ரீசென்ட்மெண்ட் அப்படின்னு அந்த பாட்டில் அப் எமோஷன்ஸை நீங்க இன்னும் பாட்டில் அப் பண்ணாம, ஒரு கட்டத்துல அது வெடிக்கும் போது உங்க எல்லாருக்கும் பாக்குறதுக்கு வந்து ஓவரா டிராமா பண்ற மாதிரி, சீன் பண்ற மாதிரி தெரியும், சீன் போடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனா அதனுடைய வலி என்னன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கட்டத்துல மொத்தமா வெளியில கொட்டும் போது அது தேவையே கிடையாது. அப்பப்ப பேசுருங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ பேச ட்ரை பண்ணுங்க, பேசுங்க, தப்பே கிடையாது. உங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா பேசுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. பாட்டில பண்ணி வச்சிருக்கீங்களா, ஓப்பனா வெளியில உடச்சு தள்ளுங்க. நீங்க யாருக்காகவும் பார்க்க வேணாங்க, அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க என்னதான் ஒருத்தவங்களை விரும்பி இருந்தாலுமே சரி, என்னதான் ஒருத்தவங்களை நீங்க பண்ணிருந்தாலுமே சரி, அவங்க எவ்வளவுதான் முக்கியமான உறவா இருந்தாலும் சரி, அவங்க உங்களுடைய எமோஷன்ஸையோ ஃபீலிங்ஸையோ இல்ல நீங்க அவங்களுக்கு காட்டுற அன்பையோ மதிக்கல அப்படின்னாக்க, நீங்க வந்து ஓப்பனாவே சொல்றோம், ஒரு குப்பையா தான் உங்களுக்கு தெரிவிங்க. கண்டிப்பா அதனுடைய ஒர்த் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சோ உங்க ஒர்த்தை நீங்க ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஜெம் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணுங்க, மற்றவங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அப்பதான் உங்களால இந்த ரிசெட்மெண்ட் அப்படின்ற மன பாதிப்புல இருந்து வெளியில வர முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.